नाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगदहम्पदी ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् लक्ष्मीपतेर्यतिपतेश्च दयैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थम् प्राख्यं प्रकाशयतु परमं रहस्यं संवादये सह சரணாகதி ஸ்ரீஹஸ்பதியான பகவான் இந்த சரணாகதிய ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் அந்த பண்ற கிரமத்தையும் எப்படி தாயாரும் பெருமாளுமாக சேர்த்தியில முதல்ல தாயாருக்கு புருஷகாரம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் தாயார்கிட்ட சேர்த்து ஆச்சரியமான சரணாகதியை நமக்கெல்லாம் புரிய வைக்க இப்ப ஏற்பட்ட வைபவமாக இது நமக்கு இந்த கத்தியத்திரயத்துல நமக்கு காட்டுறார். அதுல முக்கியமாக புருஷகார பிரபத்திய பார்த்தோம். எதுக்காக பண்றோம் அப்படின்றது, இந்த சரணாகதி பண்ண போற சரணாகதி விக்னமில்லாத பூர்த்தியாக நன்றாக நடக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட பெருமாள் தாயார் கிட்ட சரணாகதி பண்ணும்போது முதல்ல அவளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லணும். முதல்ல ஆத்ம குணத்தை சொன்னேர், இப்போ திருமேனி குணத்தை சொல்ல போறேர், அதுக்கப்புறம் நிறைய கல்யாண குணங்களை இன்னைக்கு சொல்ல போறேர். ஆச்சரியமா இந்த குணங்களை விஷயத்த பகவானுக்கு இப்ப ஏற்பட்ட குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சரித்திரத்தையும் பார்த்துட்டு போனா இந்த ஒரு பகுதியே ஒரு மாசம் உபன்யாசம் பண்ணலாம். அப்படி ஒரு மாசம் இல்ல, பெரியவாள்லாம் ஒரு வருஷம் கூட பண்ணுவா. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு குணங்களையும் இங்க சொல்லிருக்கேன். இப்ப இந்த குணத்துல ஒரு குணம் தயா சதகம் அப்படின்னா அதுக்கே 100 ஸ்லோகங்கள் தயா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 100 போறலன்னு தான் சுவாமி தேசிகன் சொல்றாரு. கடைசியில சொல்லும் பொழுது இப்பதான் ஏதோ ஒரு ஸ்லோகம் எழுதினா மாதிரி இருக்குன்னு 102வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்படி அந்த குணங்கள் அப்பேற்பட்ட ஆச்சரியமானது. ஆனா பகவான் கிட்ட சரணாகதி பண்றோம் அப்படின்னா அவருடைய குணம் தானே, அந்த குணம், அந்த ஸ்வபாவம், அந்த தயை நம்ம கிட்ட அவர் மேல இருக்கிற அந்த அனுகிரகம், அதனாலதானே நம்மளால சரணாகதி பண்ண முடியும். இல்ல போடா நீ என்ன இவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிடுவே இல்லையா. அதனால அந்த குணங்கள் எல்லாம் ஸ்மரிச்சுண்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த சரணாகதியை பண்ணணும். அதுல போன வாரம் பார்க்கச்ச அகில ஹேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணானந்த ஜானானந்தைக ஸ்வரூப स्वाभिमतानुरूपैक रूपा चिन्त्य दिव्याद्भुत नित्य निरवध्य निरतस्य औज्ज्वल्य सौंदर्य सौगंध्य सौकुमार्य லாவண்ய யவ்வனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபா. அதுல பாதி பார்த்தோம். அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்கத்தான அப்படின்றது ஆத்ம குணங்கள். ஹேய குணங்களே பகவானுக்கு கிடையாது. அப்படின்னா கெட்டது நினைக்கிறது, அப்பேற்பட்ட அந்த குணங்கள் ஒண்ணு கூட பகவான் கிட்ட இருக்காது. ஒரு இது கூட ஒட்டாது. ஆனா கல்யாண குணங்கள் இந்த உலகத்துல அப்படின்னா இந்த இதுல இருக்கிற நல்ல குணங்கள் மொத்தம் பகவானிட உண்டு. அந்த குணங்கள் உண்டுன்னு மட்டும் இல்ல, பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு. ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அப்படின்னு இந்த லோகத்துல நமக்கு தெரிஞ்ச என்னென்ன வஸ்துக்கள்லாம் பாக்குறோமோ அது இல்லாம ஜீவாத்மா பிரம்மா பரியந்தம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விலட்சணமாக அதோட வேறாகத்தான் பகவான் இருக்கு. இதோட எதுவுமே கம்பேர் பண்ணிட முடியாது. அவர் ஒரு தனி அப்படின்னும். விலக்ஷண அனந்த அப்படின்னு அனந்தமாக எங்கும் வியாபிச்சிருக்கான். அனந்த ஞானமயமாகவே இருக்கான் பகவான் அப்படின்னும், ஆனந்தமயமாக இருக்கான் அப்படின்றதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். இது ஆத்ம குணங்கள். பகவானுடைய திருமேனி குணங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அந்த திருமேனி குணம் பகவான் எதுக்கு திருமேனி எடுத்துக்கிறார்? பகவான் வியாபிச்சு எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கார் அப்படிங்கும் பொழுது அவர் ரூபமே இல்லாம வியாபிச்சு இருக்கார். இப்ப காற்று எங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு. அப்போ குளிருதுன்னா அது இன்னும் அதிகமாக காத்தடிக்கிறதே தவிர அந்த ஆக்சிஜன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது இல்லையா? எல்லா இடத்துலயும் இங்க வியாபிச்சு இருக்கு. அப்போ அந்த மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது ரூபம் தெரியாது. பிரஹ்லாதாதிகளால சொல்ல முடியும் எங்கும் இருக்கான் அப்படின்றது. பகவான் எங்கடா இருக்கான் அப்படின்னா எங்கும் இருக்கான் அப்படின்றது. இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு ஹிரண்யகசிபு கேட்கிறான். அதுக்கு பிரஹ்லாதன் சொல்றார், இந்த தூண்ல இருக்கான் அப்படின்னு சொல்லல, எங்கேயுமே இருக்கான்னு சொல்றேன்ல, அதனால இந்த தூண்லயும் இருக்கான் அப்படிங்கிறது.
ஏன்னா இந்த தூண்ல இருக்கான்னா அப்ப வேற இடத்துல இல்லையா அப்படின்ற ஆயிடுறது. அதனால அதுக்கு நேரடியா சொல்லாம எங்கும் இருக்கான், இந்த தூண்டியும் இருக்கான் அப்படின்னு. இந்துகளோட அந்துலேடனி சந்தேகம்பு வலது. இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு சந்தேகமே வேணாம்ப்பா. சக்ரி சர்வோபகத்துண்டு, சக்ரியான பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு. அதனால அவன் ஏன் திருமேனி எடுத்துக்கிறான்? அப்படி திருமேனி எடுத்துக்க அவசியம் என்ன? இப்ப சங்க சக்கர கதாதரகான்னா நம்ம சொல்றோமே, அது இல்லாம இன்னைக்கு கோவில்ல போய் திருவேங்கடமுடியான சேவிக்கிறோமே, எல்லா இடத்துலயும் தான் இருக்கான்னா அந்த ரூபத்தை எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இருக்கா அப்படின்னா, அப்படி எல்லா இடத்துலயும் இருக்கான்ற பெருமாளை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாதே. நமக்கு இருக்கிற ஞானத்தினாலையும் நமக்கு இருக்கிற அந்த மனசுனாலையும் நினைச்சு பார்க்க முடியலையே. பிரகலாதாதி பக்தர்களோ மகா ஜானிகளோ மகா ஆச்சாரியர்களோ ரிஷிகள்லாம் மந்திர ரூபம் வேத ரூபமாகவே அதுலயே பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்கா. அந்தர்யாமியாக இருக்கிற துருவ அப்படிலாம் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானையே ஸ்மரிச்சுட்டு இருக்கான். எதிர வந்து பெருமாள் நிற்கும் பொழுது கூட அவன் கண் திறந்து பார்க்கலை. ஏன்னா அவன் ஹிருதயத்திலேயே இருக்கான் இல்லையா. அதனால பகவான் அவன் ஹிருதயத்துல இருக்க பகவானை மறைச்சிடுறது. அப்பதான் அவன் கண் திறக்கிறான். சட்டினு காணுமே அப்படிங்கும் போது எதிர பெருமாள் சாட்சாத்காரமா இருது. அப்ப ஏன் அந்த திருமேனின்னா அவளை போல நம்ம இல்லாததுனால நமக்கு ஞானத்துக்கும் நம்ம மனசுக்கும் எல்லாருக்கும் அகப்படுற மாதிரி அவன் ஒரு திருமேனியை எடுத்துக்கிறான். வைகுண்டத்திலையும் அவன் எடுத்துக்கிறான். அதனால அப்பேற்பட்ட அந்த திருமேனிக்குள்ள இருக்கிற குணங்கள் அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். அந்த எம்பெருமானுடைய திருமேனியே திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திவ்யமங்கலம் அப்படின்னு அப்ராகிருதம் அப்படின்னு. அதுல எம்பெருமானுடைய திருமணி திவ்யமான ரூபம் அப்படின்னும் திவ்யமங்கள விக்கிரகம் சொல்றோம். அப்ராகிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிராகிருதம் பஞ்சபௌத்திகம் அப்படின்னு இந்த பஞ்சபூதங்களாலே பண்ணப்பட்டது கிடையாது. இப்ப நம்ம சரீரம்லாம் பஞ்சபூதத்தாலே பண்ணப்பட்டது. இது அழியக்கூடும். வயசாக அது க்ஷீணிச்சுண்டே வரும். ஒவ்வொன்றும் இதுக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒவ்வொன்னாக நம்ம கண்ணு மறையிறது, காது கேட்காம போறது அப்படின்லாம் வரும். ஆனா அப்ராகிருத சரீரம் அப்படின்றது அப்படி கிடையாது. எப்பயுமே பகவான் அவனுக்கு நினைச்ச மாதிரி அதுல இருந்து அவனுக்கு எப்படிலாம் ரூபம் எடுத்துக்கணுமோ அது எடுத்துக்கலாம். அது அழியவே அழியாது. அப்படி அப்பேற்பட்ட திருமேனி சுவாபிமதம். அது வந்து அந்த ரூபங்கள் அந்த திருமேனி சுவாபிமதமாக இருக்கும். அப்படின்னா பகவானுக்கு அபிமதமாக இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானுடைய ஆத்ம குணங்கள் நம்ம பார்த்தோம். அவனுடைய ஆத்மா எங்கேயுமே வியாபிச்சிருக்கு. அது எப்பேற்பட்டது அந்த ஆத்மாக்கு தகுந்த மாதிரி அந்த குணம் இருக்கணும் இல்லையா. இப்ப நமக்கே நம்ம சரீரத்தையே சொல்றோம். இப்போ பேசும்போது அவ்வளவு அற்புதமா பாக்குறாரு, அற்புதமா பேசுறாரு. ஆனா நேர பார்க்கச்சு அப்படி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை. அந்த ஆத்ம குணத்துக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ஒரு திருமேனி இருக்கணும். அப்படின்னா அதுதான் நான் பேர்பட்ட திருமேனி. தயா குணத்தை திருவேங்கடமுடியானுடைய தயா குணத்தை நம்ம வந்து எவ்வளவோ கேட்டிருக்கோம். நேர போய் திருவேங்கடமுடியான சேவிச்சு இவர் தானா அப்படின்னு நினைக்க முடியல இல்லையா. அந்த திருமேனியிலேயே அப்பேற்பட்ட அந்த தயையும் அந்த கருணையும் தெரியறதுனால அந்த ஆத்மாவுக்கு அந்த அந்த சரீரம் அந்த திருமேனி பகவானுடைய சரீரம்னு சொல்லக்கூடாது, பகவானுடைய திருமேனி அது ஏற்றதாக இருக்கு. தாயாருக்கு சொல்லும் பொழுது சுவாபிமதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு ஏற்ற மாதிரியாக தாயாருடைய ஸ்வரூபம் இருக்கு. இன்னும் இப்ப பகவான்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஆத்மாவுக்கே ஏற்ற மாதிரியான ஸ்வரூபம் அனுரூப அப்படின்னு அவருக்கு அபிமதமாக இருக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கு. அனுரூபன்னா ஏற்றதாக இருக்கு. அது இவருக்கு ஏற்ற இவர் ஹிருதயத்துக்கு ஏற்ற அந்த ரூபம்பா. தயைன்னு தேசிகன் சொன்னாரு. ஆனா அவர் சேவிக்கச்சு அப்பேற்பட்ட அந்த கருணை அந்த அந்த திவ்யமங்கல விக்கிரகத்திலேயே தெரியறதுன்றது ஏற்றம் ஏற்புடையதாக இருக்கு. சுவாபிமதம்னா பெருமாளுக்கு அபிமதமாக இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு அபிமதமாக இருக்கு. அப்படின்னா நம்ம சரீரம்னா சொன்னது கேட்கறதுன்ற இல்லையா. சின்ன வயசுல இளமையில இருக்கும்போது நம்ம சரீரம் நம்ம சொல்றது கேட்கறது. வயசான உடனே என்ன ஆகுதுன்னா நடக்கவே முடியல அப்படிங்கிறது. நம்ம சொல்றது அது மனசு சொல்றது அது கேட்க முடியல. அப்படி இல்லாம அது பெருமாளுடைய ஆத்மாவுக்கு தகுந்து வியாபிச்சிருக்காருன்னா அந்தந்த ரூபத்தை அவர் எடுக்க முடியும். அவர் நினைச்சா எப்படி 1000 இதுல சஹஸ்ர சீருஷாபிஷான்னு அப்படி சேவை சாதிக்கிறார் இல்லையா அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி அதை மாற்றிக்கக்கூடிய அபிமதமாகவும் இருக்கு. அப்படி அப்பேற்பட்ட திருமேனி எல்லாருக்கும் ஆசிரியமாகவும் இருக்கு, சுபமாக இருக்கு, மங்களத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு, ஏகரூபமாக இருக்கு. அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. திருப்பி திருப்பி மாத்தணும்னா அவன் சங்கல்பிச்சு அவன் மாத்துறான். அப்படி தவிர எப்பயுமே அதே போல இருக்கு. இன்னைக்கு அத ஒரே ஏகரூபம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம சொல்லலாம். திருவேங்கடமுடியான் எத்தனை யுகமாக இருக்கார், ரங்கநாதன் எத்தனை யுகமாக இருக்கார், எத்தனை ராஜா மாறிட்டான். அதுக்கப்புறம்
எத்தனை பிரிட்டிஷ் காலம், முகல் காலம், பிரதமர்கள் மாறிட்டா, அர்ச்சகர்கள் மாறிட்டா, நம்ம மாறிட்டோம், சிஷ்ய பக்தர்கள். ஆனா அவன் அப்படியே இருந்து நமக்கு சேவை சாதிக்கிறான். இன்னைக்கும் அந்த உற்சவாதிகள், அந்த கிரமங்கள் அப்படியே நடக்கிறதுன்னா அது அவனுடைய அனுகிரகம் தான். அதுக்கப்புறம் அச்சிந்திய அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அப்பேற்பட்ட ஆச்சரியமாக இருக்கு, பூர்ணமாக இருக்கு அப்படின்றது அச்சிந்திய. திவ்யாத்புத அப்படின்னு அத்புதமாக இருக்கு அப்படின்னா ஆச்சரியமா, அத்புதம்னா ஆச்சரியம், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியம். திவ்ய அப்படிங்கும் பொழுது அப்ராக்கிருத்தமாக இருக்கு அப்படி. இந்த திவ்யா அப்படின்ற பதமே பார்த்தா எங்கெல்லாம் வரும், அதிகமாக உபயோகப்படும் அப்படின்னா பிரபந்தத்துக்கு திவ்ய பிரபந்தம் அப்படின்றோம். அதை பாடினவர்கள் ஆழ்வார்கள், அவளை திவ்ய சூரி அப்படிங்கிறோம். அவ மங்களாசாசனம் பண்ண அந்த கோவில்களை தான் திவ்ய தேசம் அப்படிங்கிறோம். இந்த திவ்யம் இங்கதான் வரும். அந்தந்த பெருமாள் திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கிறோம். திவ்ய அத்புத அப்படின்னு இதுதான் அந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம். அது இல்லாம இருக்கிற எத்தனை கோவில்களா இருந்தாலும் பகவானுடைய திருமேனி, அர்ச்சா திருமேனி கூட திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு தான் சொல்றது. அப்படி திவ்ய அத்புதம், அப்ராக்கிருத்தம் ஆச்சரியமாக இருக்கு. அப்ராக்கிருத்தம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், அழியாதது அப்படி. நித்திய அப்படின்னு எப்பவும் இருக்கும். நித்திய இன்னைக்கு இருக்கு, அடுத்த யுகத்துல கிடையாது அப்படிங்கிற மாதிரி இல்லாத, எப்பயுமே நித்தியம் அப்படின்னா கான்ஸ்டன்டா. இப்ப ஆகாசம் அப்படின்றது நித்தியம், அது வந்து மாறிண்டே இருக்காது, பரிணாமங்கள் இருக்காது, எப்பவுமே இருக்கும், அழியாதது. அதனாலதான் பகவானுக்கு அவிகாராய சுத்தாய அப்படின்றது நம்ம சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். நிரவத்திய அப்படின்னு தோஷமே இல்லாதது அப்படி. அப்ப நம்மளுடைய அந்த திருமேனியில, நம்மளுடைய உடம்புல எல்லாம் பார்த்தா தோஷங்கள், கை உடைஞ்சோ கால் உடைஞ்சோ அப்படி இருக்குது இல்லையா, அதெல்லாம் பாப்ப புண்ணியத்தினால வரக்கூடியது. ஆனா வந்து தோஷமே இல்லாதது. அப்புறம் நிறத்திசை ஔஜ்வல்ய, இதுக்கு மேல ஏற்றம் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ நம்ம வந்து பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 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 விஷயம் அதுக்கு மேல ஒண்ணுன்னு கிடையாது. அது மாதிரி திருமேனிலேயே பகவானுடைய திருமேனி அபராகிருத்தமான திருமேனி, அதுக்கப்புறம் நித்திய முக்தர்கள் அங்க போய் இருக்கிறார். அதுக்கு மேல அப்படின்றது நம்மளால ஊகிச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு. ஔஜ்வல்ய அப்படின்னு பிரகாசமாக இருக்கு. நிறத்திசைய அப்படின்னா அதுக்கு மேல பார்க்க முடியாது. ஔஜ்வல்யனா பிரகாசமாகவும். எப்பேற்பட்ட பிரகாசம்னா கோட்டி சூரிய சமப்பிரபா அப்படிங்கிறோம். தேப்பெருமாளுடைய அவதாரத்திலே சொல்றோம், முதல்ல எடுத்த உடனே அந்த விமானம் வந்தது அப்படின்னு. அப்போ புண்ணியகோட்டி விமானம் அது வரைச்சி என்னன்னா சூரியனே கூட கண்ணை மூடுறாராம், அவ்வளவு ஜுவாலையாக பகவானுடைய இதுன்னா அப்போ கோட்டி சூரிய சமப்பிரகான்னு அப்பேற்பட்ட தேஜஸ். நிறத்திசையா உஜ்வல்ய சௌந்தரிய அப்படின்னு அப்பேற்பட்ட அழகு. பகவானுடைய திவ்யமங்கலம் விக்கிரகமாக இருந்தாலும், விபவாவதாரத்துல இருக்கிற ராமகிருஷ்ணாதி அவதாரங்களா இருந்தாலும், சிம்ஹாவதாரங்களா இருந்தாலும் அப்பேற்பட்ட அழகு. ஏன் அவன் மத்ய கூர்ம வராக நாரசிம்ம அவதாரத்துல கூட அப்படி நரசிம்மம் அப்படின்னா அங்க பயம் இருக்கணுமேன்னா அதுலயும் அழகு. ஆசிரித்தர்களுக்கு பெருமாள்ல குழந்தைகள்ல அதிகமாக குழந்தைகளை கேளு எந்த பெருமாள் பிடிக்கணும்னு நரசிம்மன் தான் சொல்லுவோம். காரணம் என்ன? நரசிம்மன்னா பயப்படணுமே அப்படின்னா இல்ல, அந்த ஆசிரித்தர்களுக்கு அப்பேற்பட்ட ரூபம், அப்பேற்பட்ட கருணை தெரியும். அதே அனாசிரித்தர்களுக்கு தான் அவர் ருத்ரமாக தெரியுவர். வராக அவதாரம் கேட்கவே வேண்டாம், மானமிலா பன்றியா அப்படின்னு. இந்த ஒரு ரூபத்தை யாராவது எடுப்பாளா? இந்த சரீரத்தை யாராவது தரிப்பாளா? இந்த உலகத்திலேயே பகுநீச்சம் பண்ணி அப்படின்னு சொன்னா நம்ம கோவம், என்னடா என்ன பண்ணின்னு சொன்ன அப்படின்னு. அந்த அளவுக்கு அது சாக்கடையில சுத்தக்கூடிய ஒரு ஜந்துவாக இருந்தாலும் அந்த ரூபத்தை எடுக்கிறாரே, அதுலயே அவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்கக்கூடிய அப்ராகிருத சரீரம் அப்படின்னு. அப்பேற்பட்ட சௌந்தரியம். அந்த சௌந்தரியத்தை சொல்லும் பொழுது இங்க சௌந்தரியம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே அழகும். பகவானுடைய கண் அப்படின்னா தாமரை கண்கள், தாமரை கண்ணன்னே தளரும் அப்படின்னு. கைகள் அப்படின்னா தாமரை, திருவடிகள் தாமரை அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் பகவான் சாட்சாத் மன்மத மன்மதஹா அப்படின்னு, மன்மதனையே சிருஷ்டிச்சவன் பகவான் தானே. மன்மதன் தான் இந்த சிருஷ்டிலேயே அழகுனா, அவனை சிருஷ்டிச்சதே பகவான் தான், அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கணும். அப்புறம் அதனால கோட்டி மன்மத லாவண்யாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா அப்படின்னு திருவேங்கடமுடியானுடைய சாஸ்திரநாமத்திலே வரும். கோட்டி மன்மத லாவண்யன் வைகுண்டநாதனுக்கே இல்லை, அந்த திருவேங்கடமுடியானுடைய திருவேணி மூலவர் உற்சவர் சேவிச்சாலே அப்பேற்பட்ட கோட்டி மன்மத லாவன், அப்பேற்பட்ட அழகு சௌந்தரியத்தை உடையவர். சௌகுமாரிய மிருதுவானது, ஒரு புஷ்பம் போல இருக்கும். அதுதான்
இது நமக்கு நமக்கு மிருதுவான சரீரம் அப்படி அவ்வளவு சாஃப்டா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, செருப்பு இல்லாம நடந்தா கால்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடும். சண்டையில ஒருத்தர் நம்மள அடிச்சேன்னா நம்மளால தாங்க முடியாது, அப்புறம் ரத்தம் வந்துடும். ஆனா பகவானுடைய அந்த சரீரமும் மிருதுவானது. ஆனா அசகாய சூரன். ஒரு யுத்தம்னு வந்துடுச்சுன்னா அவரிண்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியவே முடியாது. அது அதுல ஒரு சாமர்த்தியம். அது சௌகுமாரிய சௌகந்திய அப்படின்னு வாசனையாக இருக்கும். எப்பயுமே சௌகந்தம்னா நல்ல அற்புதமான வாசனைகள். பகவானுடைய சன்னதிக்கு போனாலே, அதுவும் சுப்பிரபாத்தம்ன்ற அந்த தரை திறந்தாலே அந்தந்த சின்ன கோவில் எந்த கோவில் போனாலும் அப்படியே, ஏன்னா அந்த சந்தனம், புஷ்பங்கள், குங்குமப்பூ அதெல்லாம் சாத்துறதுனால அந்த சௌகந்தம். ஆனா இங்க சொல்றது என்னன்னா, இந்த வஸ்துக்களுக்காக அந்த வஸ்துவை போட்டதுனால வர்றது இல்லை. எப்பயுமே பகவானுடைய திருமேனியில அந்த சுகந்தம் அப்படின்றது எப்பயுமே இருக்கும். சர்வகந்தகா அப்படின்றே அவருடைய திருநாமம். சர்வகந்தகானா சர்வவிதமான அற்புதமான வாசன திரவியங்கள் கொடுக்கக்கூடிய அவனுடைய இதுல சுவாபாவிகமாகவே இருக்கும். சுவாபாவிகமான நம்ம இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனாலதான் இல்லை, அது நம்ம கைங்கரியத்துக்காக சேர்க்கிறோமே தவிர அவனுடைய இது அப்பேற்பட்டதான அற்புதமான சௌந்தர்ய சௌகந்திய லாவண்ய அழகு. இதுக்கு முன்னாடி சௌந்தரியன்னு சொன்னாரு, இங்க லாவண்யன்னு சொல்றாருன்னா அது வந்து சௌந்தரியன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருமேனியில கண் அழகு, காது அழகுன்னு சொல்றோம். இது வந்து ஒட்டுமொத்தமான பிராகிருத அந்த சரீரம், அந்த திருமேனி பூர்த்தியாவே லாவண்ய அழகு, ஒட்டுமொத்த அழகு. இது எப்படின்னா லவணம் அப்படின்னு உப்பு சேர்க்கிறோம். தலிகையில கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா சாப்பிடச்சா அந்த உப்பு எப்படி எல்லா இடத்துலயும் போய் இருக்கோ, இந்த அழகுன்றது அத்தனை இடத்துலயும் பகவானுடைய திருமேனியில பூர்த்தியா போய் சேர்ந்தது. இந்த லாவண்யத்தினாலதான் அவனுடைய ஒவ்வொரு அங்கமும் சௌந்தரியமாக. கண் அப்படின்னா அது சௌந்தரியமா, காது சௌந்தரியமா இருக்குன்னா இது எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துறது மாதிரி அப்பேற்பட்ட லாவண்யம். அந்த உப்பு எப்படி கலந்தா போருமோ அந்த அழகு. இந்த உப்புன்னு சொல்றமே, உப்பு வந்து இதுதானே நினைக்க வேண்டாம், சர்க்கரைன்னு தானே சொல்லணும். அப்படின்னா அது வேற. உப்புன்றது இல்லாம நம்மளால சாப்பிடவே முடியாது, சர்க்கரை இல்லாம நம்மளால சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். யவ்வனம் அப்படின்னு இளமை. பகவானுடைய சரீரம் இளமை. ஆனா இளமை அப்படின்னா இங்க சுவாமி தேசிகன் என்ன சொல்றார், விக்கிரக ஸ்வாபாவக தஸ்ய யவனஸ்ய நித்தியத்வாத் அப்படின்னு. பகவான் கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்திலே வயசான காலத்துல இருக்கும் பொழுது கூட அவன் யுவாவா தான் இருப்பான். அப்படின்னா அந்த சரீரம் அந்த இதுல யுவாவா தான் இருக்கும். குழந்தையா இருக்கச்சு யுவாவா தான் இருக்கும். யுவா அப்படின்னாலே யூத் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த 18 அந்த 12 வயசுல இருந்து அந்த 30 வயசுக்குள்ள அந்த யூத் அந்த பீரியட் தான். ஆனா அவனுடைய திருமேனின்றது இல்லை. ஏன்னா அந்த யுவாவா இருக்கும் பொழுது ஒரு அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகு அவனுக்கு எப்பயுமே நித்தியமாக இருக்கும். அப்படி குழந்தையில இருந்து வயசானபடி. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பார்த்தா, கிருஷ்ணனுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆகும்போது கூட அவெல்லாம் நினைக்கிறான் கண்ணன் உள்ள வரும்போது இவன் தான் மாப்பிள்ளையோ அப்படி. அப்படின்னா அப்ப பேரனுக்கு கல்யாணம் ஆகும் போதே கண்ணன் அப்படி இருந்தான் அப்படின்னா அந்த யவ்வனம்ன்றது அந்தந்த வயசுலயும் அந்தந்த சரீரத்திலையும் அவனுக்கு அந்த ஒரு யுவாவா இருக்கிற ஒரு அழகு, அந்த அழகு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. இப்ப வயசானவன்னா அந்த வெள்ளமுடி இருக்கு, இருந்தா கூட அவன் அந்த திருமேனியை எடுத்துக்கிறான் வயசானவன், அது கூட அவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்கு. அப்பேற்பட்ட யவ்வனாதி ஆதி அப்படின்னா அப்பேற்பட்ட அற்புதமான பல குணங்கள் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றோம். அனந்த குணநிதி, எண்ண முடியாத அனந்த கோட்டி குணங்கள் அந்த திருமேனியில இருக்கு அப்படின்றத யவ்வனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படின்றது. அப்ப மேல அகிலஹேய பிரத்யநீகன்றதெல்லாம் ஆத்ம குணங்கள், சுவாபாவிகமான அது அனுரூப திவ்யாத்புத நித்திய நிறுத்திசையெல்லாம் திருமேனியோட குணங்கள் சொன்னேன். இப்ப கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்களையும் ரெண்டா பிரிச்சு சொல்றது. ரெண்டா பிரிச்சுன்னா உபாயத்துக்கான சில குணங்கள். அப்படின்னா நம்ம வந்து சரணாகதி பண்றோம் அப்படின்னா, ஒருத்தன்கிட்ட கடன் கேட்க போறோம்னா அவனுக்கு என்ன குணங்கள் இருக்கணும், அதை வந்து நம்மளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவனாக இருக்கணும், நமக்கு கொடுக்கணும், இவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கணும். இதெல்லாம் ஒரு குணம். அது உபாய குணங்கள். உபேய குணம் அப்படின்னா, உபேயம்னா என்ன, சரணாகதி பண்ணோம்னா பகவானை அடைய போறோம். பகவானை அடைஞ்சா என்னன்னா பகவானை அனுபவிக்க போறோம். பகவானை அனுபவிக்கச்ச அவன் எவ்வளவு அழகாக இருக்கான்ற அந்த அந்த குணங்கள். அந்த குணங்கள் எல்லாம் உபேயத்துவத்தை காட்டிலும் அற்புதமான குணங்கள் அப்படி. அதனாலதான் இந்த இப்பேற்பட்ட குணநிதி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இங்க நிதின்னு பதத்தை போடுறேன். தயாசதகத்திலையும் அகிஞ்சன நிதிம் சூத்தின் அபவர்க திருவர்கையோகோன்னு அகிஞ்சன நிதி,
அப்படி குணங்கள் கொட்டி கிடக்கிறதான ஒரு அற்புதமான ஒரு நிதி எங்கிட்ட இருக்கு அப்படின்றது. நிதி அப்படின்னா தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா புதையல் இருக்குப்பா அவன் ஆத்து கீழேன்றான். தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும். எவ்வளவு இருக்குன்னே நமக்கு தெரியாது. இந்த நிதியை வச்சு நான் என்ன வாங்கிடுவேன் அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்றார், அபவர்க்க திருவர்க்க யோகோ. அபவர்க்கம்னா மோட்சம், திருவர்க்க யோகம்னா தர்மார்த்த காமம். இது எது நினைச்சாலும் வாங்கிடலாம். மோட்ச பரியந்தம் எதையானாலும் வாங்கிடலாம். அப்பேற்பட்ட நிதியான திருவேங்கடமுடைய என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அப்பேற்பட்ட ஆச்சரியமான அந்த குணங்கள் நிதியாக குவச்சு கிடக்கிற மாதிரியான பகவானுடைய திருமேனி, அப்புறம் பகவானுடைய ஆத்ம குணங்கள் இருக்கு. அப்புறம் இப்ப கல்யாண குணங்கள் அடுத்தது 25 கல்யாண குணங்கள், அத உபாய குணங்களும் உபேய குணங்களும் இங்க சுவாமி பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். ஸ்வாபாவிகானவதிகாதிசய ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருத்தஜதாத சங்கேய கல்யாண குணகணவு மகார் நவா அப்படின்னு ஆச்சரியமான இங்க 25 குணங்கள் கல்யாண குணங்களை சாதிக்கிறார். 25 தானா அப்படின்னு இல்லை, அதனால இப்பேற்பட்ட பல குணங்களும் சேர்த்து அப்படின்றத முக்கியமான குணங்களை சொல்றது. அதுலயும் முக்கியமான 25லயும் முக்கியமான 6 குணத்தை முதல்ல எடுத்து காட்டுறார். அதுதான் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்றது. அதுதான் இந்த குணத்துக்கு தான் முக்கியமான குணங்கள். இதுக்கப்புறம் வர குணங்கள்லாம் இதனுடைய கேட்டகிரி தான், இந்த குணத்துல அடங்கும். அதெல்லாம் இந்த 6 குணத்துக்கு தான் பகம் அப்படின்னு பேரு. அதனாலதான் இந்த 6 குணங்களும் பூர்ணமாக யாருக்கு இருக்கோ அவன் பகவான் அப்படின்னு. அதனாலதான் பகவான். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்கள் யாருக்கு இருக்கோ, யாருக்குன்னா நமக்கு கூட பலம் இருக்கு, ஆனா பகவானுடைய பலம் அது வேற. அதனால அதையும் இதையும் நமக்கும் ஞானம் இருக்கு, நம்மளும் தானா அந்த ஞானம் பகவான் ஆச்சாரிய அனுகிரகத்தினால வருது. ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் நம்ம காலக்ஷேபம் பண்ணி கத்துக்கிறோம், இல்ல நம்ம கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் புஸ்தகத்தை பார்த்து கத்துக்கிறோம். ஆனா அப்பேற்பட்ட ஞானம் பகவானுக்கு கிடையாது. சுவாபாவிகமாகவே அவனுக்கு இருக்கு அந்த ஞானம், பூர்ண ஞானம். அதனால அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. அப்பேற்பட்ட இந்த 6 குணங்கள் பூர்ணமாகவும் சுவாபாவிகமாகவும் யாருக்கு இருக்கோ அவன் பகவான் அப்படின்னும், இந்த 6 குணங்கள் தான் பகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட குணங்கள் அப்படின்னு இப்ப சுவாபாவிக இயற்கையாகவே இந்த குணங்கள், நேச்சுரலாகவே இந்த குணங்கள் பகவானுக்கு உண்டு. இதுக்காக அவர் கஷ்டப்படல. இப்போ சக்தி அப்படின்னா பலம் அப்படின்னா இதுக்காக நல்லா சாப்பிடணும், நல்ல புரோட்டீன் சாப்பிடணும், அப்படின்னு ஹெல்த்துக்கு பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தா தானே நம்ம பலமா வச்சுக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. அவருக்கு சுவாபாவிகமாகவே அது உண்டு. அதனால சுவாபாவிகம் இயற்கை, அனவத்திக எல்லையே இல்லாத, இதுக்கு மேல பகவானுக்கு இருக்கிற அந்த ஞானம்னா அதுக்கு மேல ஒரு ஞானம்னே கிடையாது, பூர்ணமாக பரிபூர்த்தியாக இருக்கு. அப்படி அதிசய அப்படின்னு உயர்ந்ததாகவும் இருக்கு. அப்படின்னா உயர்ந்ததுன்னா ஃபுல்லா இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்லை, அது வசத்தியாக இருக்கணும். தளிக பண்ணியிருக்கேன் 100 பேருக்கும் பண்ணிட்டேன் அப்படின்னா 100 பேர் தான் வரப்போறா, 100 பேருக்கும் தளிக பண்ணிட்டேன்னா ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அது நல்லா இல்லைன்னா அப்போ அது அவ்வளவு அற்புதமாகவும் இருக்கு, 100 பேருக்கும் பூர்ணமாக இருக்கு அப்படின்னா அதுதானே வசதி. அந்த மாதிரி பூர்ணம், இதுக்கு மேல ஒருத்தன் கிடையாது, அது உயர்ந்ததாகவும் இருக்கு அப்படின்னு. அதனால சுவாபாவிக அனவதிக அப்படின்றது இது ஒவ்வொருத்திலையும் சேர்த்துக்கணும் எல்லா இதுக்குமே. இப்ப ஞானம் அப்படின்னா சுவாபாவிக அனவதிகாதிசய ஞானம், பலம்னா சுவாபாவிக அனவதிகாதிசய பலம் அப்படின்னு. பலம்னா அப்ப பூர்ணமாகவும் இருக்கு, சுவாபாவிகமாகவும் இருக்கு, உயர்ந்ததாகவும் இருக்கு. இது 3ம் அட்ஜெக்டிவ், எல்லாத்துக்குமே அட்ரிபியூட்டாக வரும் அப்படி. அப்ப சுவாபாவிக அனவதிக அதிசய அப்படின்னு முதல்ல 6 குணங்கள் சொல்றார் பக சப்தத்தை, ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படி. அப்ப ஞானம் பவத் சர்வம் பிரத்யக்ஷண சாஸ்வதா அப்படின்னு சுவாமி நாதமுனிகள் எடுத்து காட்டுரு. அப்ப ஞானம் அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு பகவானுக்கும் இந்த ஞானம் இருக்குன்னு நினைக்கவே கூடாது. நம்ம ஞானம் எல்லாம் 1% கூட கிடையாது, அவர் சர்வஜன். இன்னும் சொல்ல போனா நம்மளால பிரத்யக்ஷமாக பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் பிரத்யக்ஷமா? என்ன, இப்ப நம்ம ஆத்து பக்கத்துல இருக்கிறது, அதுவும் நம்ம ஆத்துக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப அமெரிக்கால என்ன நடக்கிறதோ பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது, வீடியோலயோ எதுலயோ பார்க்கிறோம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம்.
சாஸ்திர விஷயங்களை சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. இந்த 17 14 லோகம், இந்திரலோகம், இந்த எத்தனையுமே பூபுவ சுவ மகோலோக தப்போலோக பாத்தாள லோகத்துல ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா, எத்தனை பேர் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, எத்தனை பேர் பிறந்தா, எத்தனை பேர் போயிட்டா, எத்தனை பேர் என்னென்ன பாவங்கள் பண்ணா, என்னென்ன புண்ணியங்களோ அத்தனையும் அவனுக்கு பிரத்யக்ஷமாக தெரியும். அப்படின்னா அப்பேற்பட்ட ஞானம். அதான் பிரத்யக்ஷ அப்படின்னு சொல்றாரு சுவாமி தேசிகனும். யுகபத அகிலம் பிரத்யக்ஷேன ததா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா யுகபத அகிலத்தையும் பிரத்யக்ஷமாகவே, அனுமானத்தினால கிடையாது. இங்க இவன் இது பண்ணிட்டு இருப்பானோ, இப்ப இன்னைக்கு திருமலையில 5:30 மணிக்கு என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஊஞ்சல் சேவை நடந்துட்டு இருக்கமோ அப்படின்னு ஒரு அனுமானம். ஏன்னா நேத்தி போச்சு அது நடந்ததுனால நமக்கு தெரியுது. ஆனா அங்க பிரத்யட்சமா ஒருத்தர் வந்து சேவிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி பகவானுக்கு இந்த லோகத்துல அனைத்து இடத்துலயும் நடக்கிற ஒவ்வொருத்தருதும் ஒவ்வொரு விஷயமும் தெரியும். அப்பேற்பட்ட ஞானம். அதனால இதுவும் நமக்கு இருக்கிற ஞானத்தையும் ஒரு காலம் சொல்லிட முடியாது. சர்வஜர், சக்தி, ஞான சக்தி, சர்வத்தையும் செய்ய அவருக்கு சக்தி இருக்கு. அப்படின்னா அகட்டித்த கட்டினா சாமர்த்தியம் அப்படின்னு அந்தர்யாமியாக இருந்தே செய்கிறார் எல்லாத்தையும். ஒரு சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றது பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு வீடு கட்டுற சக்தி இருக்கு அப்படின்றோம். சக்தினா என்ன சொல்லணும்னா சாமர்த்தியம் இருக்கு. நான் இன்னைக்கு சாதாரண கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆண் கட்டணும்னா எவ்வளவோ அந்த லேண்ட் வாங்குறதே கஷ்டம். அதுவும் நல்ல இடத்துலன்னா அது 1 கோடி வாங்கி நம்ம சிமெண்ட்டை வாங்கி கட்டணும், ஏமாத்திட்டு போயிடுவான். அந்த சாமர்த்தியம்ன்றது நமக்கு இருக்கணும். ஆனா இந்த லோகத்தையே சிருஷ்டிக்கிறவன்னா அவனுடைய சாமர்த்தியம் எப்ப ஏற்பட்டது? இப்போ இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைய நம்ம வந்து ஒரு விஷயத்த கத்துக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கலாம், நம்ம பண்ணி காட்டலாம். இப்ப அவனை கைத்தட்ட வைக்கணும்னா நம்ம சொல்லி காட்டலாம், நம்ம கைத்தட்டி காட்டலாம், அந்த குழந்தை கைத்தட்டும். ஆனா பகவானுடைய சாமர்த்தியம் எப்படின்னா அவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து அவனே அதை கைத்தட்ட வைப்பான். அப்போ சில பேர் ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா இல்லையா, நான் என்ன பண்ணேன், பகவான் தான் நடத்தி கொடுத்தான், வீணா விசேஷமே வெங்கட சைலநாதகான்னா நமக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்தர்யாமியாக இருந்து நடத்தி கொடுப்பான். அப்பேற்பட்ட சாமர்த்தியத்தை உடையவன். அப்படி இந்த சாமர்த்தியத்தை தான் அது சக்தி அப்படின்னு சொல்றோம். பலம், எல்லாத்தையும் தாங்கக்கூடியது அப்படின்றது பலம். எதெல்லாம் தாங்குறான் அப்படின்னா சகல ஜகத்தையும் தாங்குறான். அந்த 2 இதுவுமே நித்திய விபூதி, லீலா விபூதி. லீலா விபூதினா இங்க வந்து லீலைகள் பண்றான் இல்லையா, இந்த சிருஷ்டி இதுல இருந்து இந்த பிரம்மலோகத்திலிருந்து இந்த பாத்தாள லோகம், இந்த பூமி, இதெல்லாமே லீலா விபூதி. வைகுண்டம் அப்படின்றது நித்திய விபூதி, அழியாதது ஒண்ணு. அதனால இது எல்லாத்தையுமே தாங்குறான். அது எல்லாமே அவனிடதான் அது ஆதாரமாக இருக்கு. அதனால பலம், ஞான சக்தி, பலம், ஐஸ்வர்யம், எல்லாத்தையும் ஆளும் தன்மை. இது அத்தனையும் அவன்கிட்ட இருக்குன்றது இல்ல, ஆளும் தன்மை உடையவன். அப்படின்னா என்கிட்ட 10 ஆள் இருக்குன்றது மட்டும் இல்ல, அதுல வாடகைக்கு நிறைய பேர் இருக்கா, வாடகையே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா அது ஆளும் தன்மை. அது எல்லாத்தையும் சொன்னபடி கேட்கணும், அவன் சொன்னா அது கேட்கணும். அந்த மாதிரியான அது அவனுடைய சங்கல்பம் இல்லாத எதுவும் அசையாது அப்படிங்கிற அளவுக்கான ஆளக்கூடிய தன்மம். அந்த சங்கல்பத்தினாலே அவன் நினைச்சான். அவன் வந்து கஷ்டப்படுறது, நம்ம ஆண் கட்டுற மாதிரி அவன் இந்த சிருஷ்டியை கட்டுறது இல்லை. சங்கல்பத்துல அவன் ஹிருதயத்துல நினைச்ச மாத்திரமே அந்தந்த லோகங்கள் அங்கங்க அப்படியே சிருஷ்டி ஆகிட்டே இருக்கும். அதனால அப்பேற்பட்ட ஆளும் தன்மை உடையவன். அதுதான் ஐஸ்வர்யம். வீரியம், கொஞ்சம் கூட கஷ்டமில்லாத. அப்படின்னா இத்தனை சிருஷ்டி பா, ஒரு ஒரே வேலையா இருக்குப்பா, ஒரே ஆபீஸ்ல வேலை, நல்ல சாமர்த்தியம் உண்டு, எனக்கு சக்தி உண்டு, பலம் உண்டு, இந்த ஆபீஸ்ல எல்லாம் பாக்குறேன், ஒரே டென்ஷனா இருக்குப்பா அப்படின்னு இத்தனை வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப இப்பேற்பட்ட வீரியம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு கஷ்டமே இல்லாத அனாசாயமாக இப்பேற்பட்ட சிருஷ்டியை பண்ணி, அது மட்டும் இல்லாத இந்த ஜெகத்தனையும் நடத்திண்டு, ஒரு பிரளயம்னா கூட ஒரு க்ஷண மாத்திர சங்கல்ப மாத்திரத்தை இந்த பிரளயத்தை உண்டாக்கி கூட அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடியாத மனசாலையும் சரீரத்தினால கஷ்டம் அப்படின்னு, மனசுல நமக்கு பலம் இருக்கு போயே ஆகணும்னு, ஆனா அது சரீரம் ஒத்து உழைக்கல, சரீரம் ஒத்து உழைச்சாலும் மனசு இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லாத அவனுக்கு இந்த எந்த கஷ்டமும் இல்லாத அப்பேற்பட்டதுதான் வீரியம். அனாசாயமாக பண்றது. தேஜஸ் அப்படின்னு இன்னொருத்தருடைய சகாயம் இல்லாத தானே பண்றது. பகவானுக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி லய கிரமணத்துல அவனுக்கு வந்து ஒரு உதவி பண்ண, ஒருத்தனால உதவி பண்ணிதான் பண்ணணும். நமக்கு நான் ஒரு ஒரு டேபிள தூக்கணும் அப்படின்னாலே இன்னொருத்தர் அந்த சைடு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒருத்தருடைய உதவியே இல்லாத தாயார் பெரும்பாலுமாக சேர்த்து எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன்.
அப்புறம் இந்திரன் பிரம்மா ருத்ராதிகள்லாம் ஏன் வச்சுட்டு இருக்கான்னா அவளுக்கு ஒரு கைங்கரியத்தை போட்டு தரேன், அவ்வளவுதானே தவிர நமக்கெல்லாம் கைங்கரியத்தை போட்டு நமக்கும் ஒரு அனுகிரகத்தை தரேரே தவிர இவாளை வச்சுட்டுதான் அவரை லோகத்தை பரிபாலனம் பண்ணணும் என்ற அவசியமே கிடையாது. ஆனாலும் என்ன, அவளுக்கும் அந்தரியாமியாக இருந்து நடத்தி கொடுக்கிறது தான் பகவானுடைய குணமே தவிர அவளால மட்டும் பிரம்மாண்டா சிருஷ்டி பண்ணிட முடியுமா மேற்கொண்டு சிருஷ்டியை? வேதத்தை எடுத்துட்டு போன மதுவ கைட்டவர் போனவன ஒண்ணுமே பண்ண முடியலையே பிரம்மாவால. அப்ப பகவான் அந்தர்யாமியாக இருந்து அவளையும் நடத்துறான்றதுதான் சத்தியமே தவிர தானே ஒண்ணும் பண்ணல, இவாளை வச்சுதான் அவன் காரியத்தை நடத்திக்கணும்ன்ற இதுவும் இல்லை. அதனாலதான் இன்னும் சொல்ல போனா ராமாயணத்துல வரும், வானரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் பகவான் உதவி கேட்டு பண்ணேர் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் என்னன்னா அவளுக்கு ஒரு கைங்கரியத்தை தரார் பகவான். இன்னும் சொல்ல போனா சுக்ரீவன் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் என்ன நாளைக்கு என்ன சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு கோட்டைக்கு ஓரமா உட்காந்து ராமர், சுக்ரீவன், ஹனுமார், லக்ஷ்மணன் எல்லாம் பேசிட்டு இருக்கும்பொழுது எதிர ராவணனை பார்த்துட்டேன். கோட்டை மேல ராவணன் இருக்கான், அவன் தான் ராவணன் அப்படின்னு இங்கேருந்து கை காட்டுச்சு. எனக்கு சுக்ரீவனுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. இங்கேருந்து நேர போய் நான் ராவணனோட சண்டை போடுறேன்னு அந்த பக்கம் எகிரி குதிச்சு ராவணனை மண்டேல பயங்கரமா ஒரு குட்டு குட்டிட்டான். அங்க ஒரு சண்டை வர ஆரம்பிச்சு. அப்ப ராமன் இப்படி திரும்பி பாக்குறது, எங்க நம்ம பக்கத்துல தானே சுக்ரீவன் இருந்தான்னு காணுமே அப்படின்னா காட்டுறா எல்லாரும், அங்க பாருங்க ராஜா போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படி. ராமருக்கு ரொம்ப கோபம் வந்தது. சுக்ரீவன் திரும்பி வந்த உடனே சொல்றாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணாது, உங்களெல்லாம் வச்சுட்டு யுத்தம் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை, பின்னாடி இருந்து எனக்கு பலமாக இருங்கோ அப்படின்னா ராமலட்சுமண அன்னைக்கு என்ன சொல்றா இல்லையா, அந்த கோஷம் திருநாமமே போலும் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னால சகிச்சுக்க முடியாது. ஒரு முடி அவன் ராவணன் திருப்பி அடிச்சான்னா எதுவுமே நம்ம யுத்த ரங்கத்துல எப்படி போகணும், என்ன பண்ணணும், விரோதியை எப்படி அடிக்கணும்னு எல்லாம் யோசிச்சுதான் போகணும். தெரியாத ஓடி போய் தப்பு பண்ணி அவங்க கிட்ட அடி வாங்கி ஒருத்தர் இங்க போயிட்டா கூட என்னால அதை தாங்க முடியாது அப்படிங்கிறது. அதனால அந்த இன்னொருத்தருடைய உதவி அங்க கூட எதுக்கு சுக்ரீவாதிகளை வச்சிருக்கேன்னா அது ஒரு கைங்கரியமே தவிர அவளை வச்சுதான் அங்க சீதாதேவியை மீட்கணும்னோ ராவணன் யுத்தத்துல வதம் பண்ணணும்னோ கிடையாது அப்படின்றது. அப்பேற்பட்ட இந்த கல்யாண குணங்கள், இது ரொம்ப முக்கியமான 6 கல்யாண குணங்கள். இந்த 6 தான் நம்ம சொன்னோம், அதனாலதான் அவனுக்கு பகவான் என்று திருநாமம். இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய குணங்கள் முக்கியமான குணங்கள். எதுக்குன்னா நமக்கு மோட்சத்தை சரணாகதி பண்ணும் பொழுது அவனுக்கு இருக்கிற நம்ம மேல கருணை, ஒத்துப்பான் அப்படின்னு கூடிய கருணை. அதுல முக்கியமான 3 குணங்கள். சௌசீல்யம், இத ஒரு குணம் தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் கதர்றா. இப்பேற்பட்ட குணம் என்ன குணம் தெரியுமா? அதுன்னா சௌசீல்யம், ரக்ஷண குணம், நம்மளெல்லாம் ரட்சிக்கணும் அப்படின்னு. அவன் எப்பேற்பட்ட உயர்ந்தவன். இந்த குணங்கள் முதல்ல 6 குணத்தை பார்த்தவனே நமக்கு தெரியும், அவன் நம்ம போல கிடையாது, பகவான் பரமாத்மா எப்பேற்பட்டவன் அப்படின்னு. அவனுடைய அந்த உயரத்தை கூட எண்ணாம நம்மளை போல தாழ்ந்தவா கிட்டையும் அவன் பழகிற விதம் ஒண்ணு இருக்கே, அதுதான் சௌசீல்யம் அப்படின்ற குணம். எவ்வளவு உயர்த்தியா இருந்தாலும் அவன் சாதாரணப்பட்டவா கிட்ட கூட தன்னுடைய சகாவாகவும் தனக்கு சமமாகவும் நினைச்சு அவன் நம் கிட்ட அந்த பழகிற அப்பேற்பட்ட குணம், அதுதான் சௌசீல்யம் அப்படின்னு. சீலம் அப்படின்னுவா உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு பார்க்காம நீலாம் என்னடா என் பக்கத்துல உட்கார்ற அப்படின்னு சொல்லாத அவனுடையும் ஸ்நேகத்தை வச்சுக்கிறது சீலம் அப்படின்ற அந்த குணத்துக்கு பேரு. அதுல சுசீலம் அப்படின்னா இன்னும் நல்ல ஆச்சரியமாக பழகி, சுசி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக பழகி அதை தன்னுடைய பாக்கியமாக நினைக்கிறார். அவர் ராமர் குஹனை பார்த்து அவர் பக்கத்துல உட்காருன்னு சொல்றது மட்டும் கிடையாது, நீ எனக்கு சமம்னு இல்லை, குஹன் பக்கத்துல நான் உட்காருது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாராம். அவருடைய அந்த உயரத்தையே மறந்துட்டு இந்த குஹன் பக்கத்துல நான் உட்காந்து இன்னைக்கு ஒண்ணு நான் பார்த்தேன் பாத்தியா, இன்னைக்கு எனக்கு நல்ல நாள் அப்படிங்கிறாராம். பா, இத்தனை வருஷமாச்சுப்பா உன்னை குஹா உன்னை பார்த்து அப்படின்னு அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அவனை பக்கத்துல மட்டும் சமமாக பார்க்கிறது மட்டும் இல்லாம அதையே ஒரு பெரிய விஷயமாக பாக்கியமாக கருதுகிறார், தன்னுடைய பெருமையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறது தான் அப்பேற்பட்ட சௌசீல்ய குணம். சுவாமி தயாசதகத்துல நிஷாதானேதா கபி குலபதி காபிஷபரி குச்சேல குப்ஜாசா விரஜ யுவதையோ மால்ய கிருதி அப்படின்னு இந்த சௌசீல்ய குணத்தை ஆச்சரியமாக சொல்றாரு தயாசதகத்துல. நிஷாதானம், காட்டுக்கு ராஜா,
ராமன் பகவான் அப்படின்னும் அது விடுங்க. அவதாரத்துல அவர் சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னா ஒரு ராஜாவே காட்டுக்கு ராஜாவோட பேச மாட்டான். இவர் ராஜா மட்டும் கிடையாது, ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா, சக்கரவர்த்தி, அவருடைய திருமகன், பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறவர். ஆனா குஹனை பார்த்து நிஷாதா அவரை பார்த்து நீ சமமா என்ன கீழே உட்கார, என் பக்கத்துல உட்கார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, உம்பி எம்பி அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அப்படின்னா என் தம்பியை காட்டி லக்ஷ்மணன் சொல்றாரு, இவன் என் தம்பி அப்படின்னு சொல்லல, இவன் உன் தம்பி என் தம்பி அப்படிங்கிறது. உனக்கும் இவன் தம்பி அப்படின்ற மாதிரி. சீதாதேவியை காட்டி என்னுடைய தோழி, உனக்கும் நீ என்னுடைய தோழன், சீதாதேவி உனக்கு தோழி அப்படின்றத காட்டுறேன். அப்பேற்பட்ட அந்த குணம். கபி குலபதிஹி, குரங்குக்கு ராஜா. சரி, மனுஷன் இவனாவது நிஷாதானாம் நேத்தானா, காட்டுக்கு ஒரு ராஜா, மனுஷன் மனுஷன் சொல்லிக்கலாம். ஒரு குரங்குக்கு ராஜாவான கபி குலபதிஹி சுக்ரீவன். அந்த சுக்ரீவனாவது பகவான எவ்வளவு இது பண்ணா, உன்னாலெல்லாம் வாலியை அடிக்க முடியுமான்னு கேட்கிறான். எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறான். நீர் நிஜமாவே நீ வாலியோடைய ஆளா என்னுடைய ஆளா, நீர் சத்தியம் பண்ணி காட்டு. அக்னி சாட்சியா சத்தியம் பண்ற பகவான். அவனை நம்புறதை விட்டு அவரை பரீட்சை பண்றான் சுக்ரீவன். ஆனா அந்த சரணாகதி பண்ணான்ற ஒரே காரணத்துக்காக அனுமானுக்காகவும் அந்த சுக்ரீவனை வச்சு கொண்டாடுறாரு. காப்பி சபரி சாதாரண பாட்டி காட்டுல இருந்தா, ஏதோ ரிஷிகளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருந்தா. ஆனா தன்னுடைய இதுல தேடி போய் சபரி எங்கன்னு தேடி தன்னுடைய கிரகத்துக்கு போய் அந்த சபரி கொடுக்கிற அந்த பழங்களை எடுத்து, அவர் யார் பகவான் ஆராதிக்க கூடாதுன்னா எல்லாரும் ஆராதிக்கலாம், அவன் வந்து அந்த பழங்களை எடுத்து அவ்வளவு அனுகிரகம் பண்றான். குச்சேல குப்ஜாசா, இது ராமாவதாரத்துல. கிருஷ்ணாவதாரம்னு எடுத்தா குச்சேலனுக்கு எவ்வளவு, குச்சேலன்னாலே கிழிஞ்ச வேஷ்டி கட்டிண்டவன் அர்த்தம். ஆனா அவனை கூட்டு கட்டி பிடிச்சி அத்தனை பேர் ராஜாக்கள்லாம் லைன்ல நின்றா கூட குச்சேலனை பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி, நீ வந்தையான்னு சிம்ஹாசனத்துல உட்கார வச்சு எனக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்தியான்னு தன்னுடைய உத்திரியத்தினாலே கீழே உட்காந்து தன்னுடைய பாதத்தெல்லாம் தொலைச்சி இவ்வளவு தூரம் வந்தானே அப்படின்னு சொல்றேன்னா எப்பேற்பட்டு அங்க ருக்மிணி எடுத்துட்டு வா பிரசாத் வந்திருக்க இருப்பார், குச்சேலன் வந்திருக்க இருப்பார். எனக்கெல்லாம் என்னென்னவோ இன்னைக்கு பரம பக்ஷணங்கள், அத்தனை 100க்கு மேற்பட்ட பக்ஷணங்கள் இன்னைக்கு பண்ணணும். என்னுடைய சிநேகிதன் எனக்காக பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றேன்னா எப்பேற்பட்ட குணம். அது மட்டும் இல்ல, நீ என்ன கொண்டு வந்திருக்கேன் அவன் காட்டுறதுக்கே பயப்படுறார். அந்த அதை வந்து ஒரு கிழிஞ்ச வேட்சியில கட்டி வந்திருக்கேன். ஆனா அதை எடுத்து பார்த்து மண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்காளா, எனக்கு பிடிக்கும்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்காளா அப்படின்னு கேட்டு அதை இது பண்றேன்னா எப்படி. அது மாதிரி விரஜ யுவத்தையோ மால்ய கிருதி அப்படின்னு குப்ஜான்னு ஒரு கிருஷ்ணாவதாரத்துல அவரை போய் ஆலிங்கனம் பண்ற, சந்தனம் தடவணுமா. அவன் வந்து கம்சனுக்கு சந்தனம் கொடுத்தா. ஆனா ஒரு நாள் கூட அந்த கம்சனுக்கு சந்தனம் கொடுக்கறது பிடிக்கல அவளுக்கு. கண்ணனுக்கு இந்த சந்தனத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் தானே போய் இந்தா சந்தனத்தை தடவுங்கிறான். பயப்படுறா. குப்ஜா வந்து அந்த ஊர்ல போனாலே எல்லாம் அசுகணும். காத்தால நீ வண்டியா ஆத்து வாசல்ல வண்டியா அமங்கலமா போ அப்படின்னு சொல்லுவாளாம். கூனி போவாளாம். ஐயோ ஒழிஞ்சிண்டு போவாளாம். அப்பேற்பட்டவ கிட்ட கிருஷ்ணன் தான் முன்னாடி நின்று உன்னுடைய கையாலேயே கொடுக்குறா. ஐயோ உன்னை நான் தொட முடியுமா, இருந்தா அப்படின்னு கொடுக்குறா. இல்ல அப்படி நீயே பூசணும் அப்படின்னு வாங்கிக்கிறான்னா எப்பேற்பட்ட குணமுடையவன். மால்யவான் அப்படின்றவன் கம்சனுக்கு மாலை தொடுத்திருந்தான். ஆனா கண்ணனுக்கே சாத்தணும்னு நினைச்சிருந்தான். ஆட்டுக்குள்ள போய் எனக்கு நீ இப்ப மாலை கட்டி இப்ப சாத்து அப்படின்னு. அப்பேற்பட்ட குணங்கள் இன்னும் சொல்லிண்டே போகலாம். இதுவே ஒரு மாசம் எவ்வளவு உபன்யாசமானா பண்ணலாம். அப்பேற்பட்ட சௌசீல்யம், அப்பேற்பட்ட குணங்கள். அதுக்கப்புறம் வாத்சல்யம், மேற்கொண்டு குணங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.